அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நோய் இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நோய்கள் எவ்வளோ பெருகி இருக்கோ அந்த அளவு ஹாஸ்பிட்டல்ஸும் பெருகி தான் கிடக்கு. இதில் நிறைய மருத்துவங்கள் இப்போ வந்தாச்சு. எவ்வளோ வசதிகள் வந்தாலும் ஆனால் ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்துட்டாலே நம்ம எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம், ரொம்ப கவலைப்படுவோம். அதனாலேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப மன அழுத்தத்துக்குள்ளேயே நம்ம தள்ளப்படுவோம்னு சொல்லலாம். அந்த அளவு ரொம்ப பாதிக்கப்படுவோம். எவ்வளோ பேர் கூட இருந்து நமக்கு ஆறுதல் சொன்னா கூட, "இல்ல, இல்ல எனக்கு வந்த வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் தானே அனுபவிக்க போறேன்" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா கூட நம்ம எல்லாருமே பயந்து போறோம். ஒரு பல்வலியா இருக்கட்டும், வயிறு சம்மந்தப்பட்ட நோயா இருக்கட்டும், தோல் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பயப்படுவோம். ஆனா, இந்த நோய் மட்டும் எனக்கு வந்துடவே கூடாது அப்படின்னு எல்லாருமே பயந்து ஓடுற ஒரு நோய் தான் இதய நோய். இந்த நோய் வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்னு. இன்னும் அவங்க மட்டும் கிடையாது, அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களும் இதுக்காக ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா, இதயத்துல ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா, எப்போ வலி வரும்னு சொல்ல முடியாது அப்படின்றதுனால, எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இந்த இதய நோய் உள்ளவங்க. இதயத்துல எந்த மாதிரி நோய் இருந்தாலும் சரி, ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் சரி, அல்லது நீங்க மருந்து மாத்திரைகள் தொடர்ந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஒரு அமல மட்டும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் நோய் இருந்த இடம் தெரியாமல் உங்களுக்கு காணாமல் போகும். இதய நோய் எனக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அல்லாஹ் தாலா உங்களை லேசாக்குவான். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை நீங்கள் உங்களுடைய வலது கையை உங்களுடைய இதயத்தில் வச்சுட்டு தினமும் நீங்கள் இந்த திக்ரை நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணிக்கையின் முறைப்படி நீங்கள் ஓதி முடிச்சிங்கன்னா அல்லாஹ் தாலா உங்களுக்கு லேசாக்கி தருவான். ஆல்ரெடி உங்களுக்கு வலி இருந்தாலும் சரி, அல்லது வந்துருமோன்னு நீங்கள் பயந்தாலும் சரி, இந்த திக்ரை ஓதுங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைப்பான். முழுமையா உங்களுக்கு குணமாயிரும். இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஆனால் தினமும் நீங்கள் தவறாமல் செய்யணும். அது என்ன திக்ர் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ர் தான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. எத்தனை முறை ஓதணும் தினம் அப்படின்னா 1100 முறை ஓதணும். எந்த நேரத்திலையும் நீங்கள் ஓதிக்கலாம், எந்த இடத்துலையும் ஓதிக்கலாம். ஒரு இடமா உட்காந்து இதை 1100 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்கள் துஆ செய்யுங்க. அதுவும் நெஞ்சு மேலே கையை வச்சுட்டு நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ் தாலா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, நோய், வலி எல்லாத்தையுமே உங்களுக்கு லேசாக்கி தருவான். எல்லா விதமான தேவைகளுக்குமே திக்ரில் தீர்வு உண்டு. அப்போ கண்டிப்பாக நோய்களுக்கும் இதில் தீர்வு இருக்கத்தானே செய்யும். நமக்கு தான் தெரியறதில்ல. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் உங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபில் இருக்குது. இந்த கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.